தினமும் என்ன குழம்பு செய்யணும்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி குழம்பு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஒரு தடவை சாப்பிட்டு சாப்பாடு போதும்னு சொல்றவங்க கூட ரெண்டாவது தடவை சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே அசத்தலான சுவை மட்டும் கிடையாது, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குழம்பும் கூட. நிறைய சீக்ரெட் டிப்ஸோட ரொம்பவே அசத்தலான ஒரு ரெசிபியோட தான் நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு செய்யறதுக்கு 50 கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை எடுக்க கூடாதுங்க, பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துக்கணும் இந்த குழம்புக்கு. இதை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. கண்டிப்பா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம குழம்புல போட்டோன்னே சீக்கிரமா வேர்க்கடலை வெந்துடும். அடுத்து குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு தாங்க புளி எடுத்திருக்கேன். இப்ப இதை தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு, 3 தாள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய். நான் இன்னைக்கு நீட்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குண்டு மிளகாய் இருந்தா நீங்க அதை கூட பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே ஃப்ரை பேன்ல சேர்த்துட்டு ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த இந்த பருப்பு தனியா இதோட நிறம்லாம் நல்லா மாறி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்துறாதீங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நீங்க வறுத்தீங்க அப்படின்னா பருப்போட நிறம் சீக்கிரமா மாறிடும். அப்புறம் இந்த மசாலாவை நம்ம குழம்புல சேர்க்கும் போது பருப்போட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அப்புறம் குழம்பு சாப்பிட நல்லா இருக்காது. நீங்க யோசிக்கலாம், எப்பவுமே குழம்புக்கு ஒண்ணு துவரம்பருப்பு ஆட் பண்ணி வறுப்போம், இல்ல கடலை பருப்பு ஆட் பண்ணி வறுப்போம். இது என்ன புதுசா சிறுபருப்பு ஆட் பண்ணி வறுத்துட்டு இருக்கோம்னு. நம்ம இந்த மாதிரி சிறுபருப்பை வறுத்து அரைச்சிட்டு குழம்புல சேர்க்கும் போது குழம்புக்கு ஒரு நல்ல சுவையும் கொடுக்கும். அதே மாதிரி குழம்பு நல்லா திக்காவும் இருக்கும், ஹோட்டல் குழம்பு மாதிரி. நான் சொல்றேன், இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி குழம்பு வச்சு பாருங்க, ஹோட்டல் குழம்பே தோத்துருங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையா இருக்கும். இப்ப நம்ம போட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா நிறம் மாறி வந்திருக்குங்க. பருப்போட நிறம் பாருங்க, நல்லா மாறி இருக்கு. இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்த இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூடயே ஒரே ஒரு சின்ன துண்டு தேங்காவை அதிகமா சேர்த்துறாதீங்க, ஒரே ஒரு துண்டு ஆட் பண்ணீங்கன்னா போதும். இதையும் இந்த மசாலா பொருட்கள் கூடயே சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதுல 100 கிராம் வெண்டைக்காவை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி இருக்கேங்க. இதையும் இந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வெண்டைக்காவை ஸ்லோ ஃப்ளேம்லயே இந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காவை ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில வதக்கிட்டு நீங்க குழம்புல சேர்க்கும் போது அந்த கொலகொலப்பு தன்மை இருக்கும் இல்லையா, சுத்தமா இருக்காது. நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் வெண்டைக்காய் கொலகொலப்பா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. அப்புறம் வெண்டைக்காவை தூக்கி போட மாட்டாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க, 5 நிமிஷம் வெண்டைக்காவை நல்லா எண்ணெயில நம்ம வதக்கியாச்சு. வெண்டைக்காவோட நிறமும் பாருங்க நல்லா மாறி வந்திருக்கு. இப்ப இது ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. அடுத்து இதே ஃப்ரை பேன்ல ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். அதிகமா சேர்த்துறாதீங்க, குழம்பு கசப்பாயிடும். ஒரு கொத்து கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 25 போல சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு நார்மல் பெல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 6 சின்ன பூண்டு பல் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாவே வதங்கிரும். இப்ப நம்ம வெங்காயம் சேர்த்து கரெக்டா 5 நிமிஷம் ஆகுதுங்க. வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. இந்த டைம்ல இது கூடயே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 2 காஞ்ச மிளகாய் வேற சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் மிளகாய் தூள் இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே மிளகாய் தூள் ஆட் பண்ணும்போது வெங்காயம் வதங்கும் போது அந்த மிளகாய் தூளை எண்ணெய் கூட சேர்ந்து வதங்கி நமக்கு நல்லா கலர் கொடுக்கும். குழம்பு பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா ஹோட்டல் குழம்பு மாதிரியே இருக்கும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே மிளகாய் தூள் ஆட் பண்றோம். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா சூப்பரா செம்மையா வதங்கிடுச்சுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அடுத்து இது கூடயே 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடயே நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா வேர்க்கடலை, இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வேர்க்கடலையை தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் சேர்க்காம தக்காளி கூடவே இந்த மாதிரி சேர்க்கும் போது தக்காளியும் நமக்கு வதங்கின மாதிரி இருக்கும், வேர்க்கடலையும் நமக்கு சீக்கிரமா வெந்துடும். நான் எப்பவுமே செய்யும் போது இந்த மாதிரி தாங்க சேர்த்துப்பேன். இப்ப இந்த தக்காளி நல்லா வதங்கணுங்க. அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓபன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாம் பாருங்க நல்லா வதங்கி இருக்கு. இப்ப இது கூடயே நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொன்ன அளவுகள்லயே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா 3 தாள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வேர்க்கடலை நான் இன்னைக்கு வேக வச்சுலாம் சேர்க்கலைங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு மட்டும் தான் சேர்த்திருக்கு. எனக்கு இந்த வேர்க்கடலை சீக்கிரமாவே வெந்துரும். ஒரு சில பச்சை வேர்க்கடலை வேக லேட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது குக்கர்ல
ஒரு விசில் இல்ல 2 விசில் வச்சுட்டு நீங்க குழம்புல சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடயே மிக்ஸி ஜார் அலசிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூடியை ஓபன் பண்ணிடலாம். குழம்பும் பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம போட்ட எண்ணெயும் லைட்டா அங்கங்க பிரிஞ்சு வந்திருக்கு. வேர்க்கடலையும் ஒரு 80% நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்ப இந்த டைம்ல நம்ம ஊற வச்சிருந்த இல்லையா புளி, அதை கரைச்சி தண்ணியை சேர்த்துட்டு கூடவே நம்ம எண்ணெயில வதக்கி வச்ச வெண்டைக்காவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம ஏன் புளி தண்ணி ஆட் பண்ணல அப்படின்னா வேர்க்கடலை வேக ரொம்ப லேட் ஆயிடுங்க. புளி தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா இந்த டைம்ல நீங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டா இருக்கு, அதனால நான் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு ஒருவேளை உப்பு கம்மியா இருந்தாலும் காரம் கம்மியா இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். நம்ம போட்ட புளியோட பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கு ஒரு 7 மினிட்ஸ் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம மூடியை ஓபன் பண்ணிடலாம். குழம்பு பாருங்க ரொம்ப சூப்பரா நல்லா தகன்னு கொதிச்சிட்டு இருக்கு. என்னெல்லாம் பாருங்க மேல பிரிஞ்சு வந்து பார்க்கவே இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க கலந்து விடும்போது இந்த மாதிரி லேசா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கிளறினீங்க அப்படின்னா வெண்டைக்காய் தனியா உடஞ்சிடும். கடைசியா குழம்பு இறக்கும் போது மல்லி இலையை தூவி இறக்காதீங்க. கருவேப்பிலை இலையை தூவி இந்த மாதிரி கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை இலையை தூவி இறக்கும் போது குழம்பு ரொம்பவே வாசனையா இருக்குங்க. குழம்பு பாத்தீங்களா, நான் இந்த அளவுக்கு நல்லா திக்கா வச்சிருக்கேன். இது சாதத்துக்கும் சாப்பிடலாம், இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு சொல்லி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சாப்பிடலாம். இப்ப வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வேர்க்கடலை காரக்குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு ஹோட்டல்கள்ல சாப்பிடக்கூடிய காரக்குழம்பு மாதிரி தாங்க இருக்கும். இதோட திக்னஸும் சரி, கலரும் சரி, டேஸ்டும் சரி ரொம்பவே அருமையா இருக்கும். வெண்டைக்காய் வேர்க்கடலை வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் செஞ்சு கொடுத்தா வீட்டுல இருக்கவங்க வேண்டாம்னா சொல்லிடுவாங்க. மறுபடியும் எப்ப செய்வீங்க உங்ககிட்ட திரும்பவும் கண்டிப்பா கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரைஸ்க்கு மட்டும் இல்ல, சப்பாத்தி பூரி இட்லி தோசை இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே இதை தொட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே அட்டகாசமான சுவையில இருக்கும். இந்த குழம்பு செய்யும் போது ரைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை சாப்பிட்றவங்க கண்டிப்பா 2வது தடவை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல வெண்டைக்காய் வேர்க்கடலை காரக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.